அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் போடுற ரூப்பிங் சீட்டை பற்றி தான் இன்றைக்கி. அதில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக சீட்டு போட்டோம்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிச்சிரும். அப்படியே கவனிக்காமல் விட்டோம்னா ஓட்டை விழுந்துடும். சீட்டு வேறு மாற்றுற அளவுக்கு கொண்டு போயிடும். நம்ம வந்து செலவு மெனக்கெடு. அதை நம்ம செலவு குறைக்கிற விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணால் கார்பன் பேப்பர் வச்சு அந்த துருவெல்லாம் தேய்ச்சி எடுக்கணும். அந்த துருவை சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து பெயிண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கார்பன் பேப்பர் வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா கிரைண்டிங் மிஷின் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் அந்த கார்பன் பேப்பர் போட்ட இதே கிடைக்கும். அதை மாற்றிட்டு நீங்கள் கிரைண்டிங் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு ரெட் ஆக்சைடு ப்ரைமர் பெயிண்டை வச்சு நம்ம அடிச்சிடலாம். ப்ரைமர் பெயிண்டை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுடலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் அடிச்சிக்கலாம். நான் வந்து பச்சை கலர் தான் தேர்ந்தெடுத்துருக்கேன். பச்சை கலர் தான் அடிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு துணி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு தேய்ச்சோம்னா கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகும். இந்த மாதிரி பழைய துணி இருந்தால் பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம துணியை வச்சு தொடச்சி தேய்ச்சோம்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நம்ம செய்யலாம். கார்பன் பேப்பர் வச்சு நம்ம தேய்க்கிறதுனால டைம் ரொம்ப ஆகுது. ஸோ அதனால் நம்ம ஹேண்ட் கிரைண்டர் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ கிரைண்டிங் மிஷின் வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க முக்கியமான விஷயம் என்னென்னா தலையில் தான் தலைக்கவசம் மாதிரி கேப் தான் அணிஞ்சிக்கணும். கண்ணாடி போட்டுக்கணும். மாஸ்க்கு போட்டுக்குங்க. அடுத்து க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் மாட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். புதுசாக செய்கிறவங்க ரொம்ப கவனமாக செய்யுங்க. அனுபவம் இல்லாமல் செஞ்சிடாதீங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் அந்த வேலையை ஆரம்பிக்க போகிறேன். தயவு செஞ்சு நீங்களே அதை பின்பற்றுங்க.
ஏகத்துக்கும் நம்ம பேப்பரு கிரைண்டர் வச்சு ஏகத்துக்கும் நல்லா கிரைண்டிங் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு, பலன்னு ஆக்கியாச்சு. அடுத்த வேலை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற வேலை தான். ஃபஸ்ட்டு ப்ரைமர் ரெட் ஆக்சைடு வச்சு ஏகத்துக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து அப்புறம் பெயிண்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமர் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். தகர சீட்டுங்கிறதுனால வந்து ஹீட் அதிகமாக தெரியுது. இப்போ முடிஞ்ச அளவு காலை டைம் இல்லை ஈவினிங் டைமில் இந்த வேலையை வச்சுங்க, நல்லா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். வெயிலில் கஷ்டப்படாதீங்க. ரெட் ஆக்சைடு ப்ரைமர் பெயிண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன். செக் பண்ணி பிடிச்சிருந்தா வாங்கிங்க. இங்கே ஏசியன் பெயிண்ட் ஸ்ப்ரே மிஷின் தான். அது மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு எது பட்ஜெட்டில் அடங்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. ஏகத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நல்லா ஒரு நாள் காய விட்டுடலாம். காய விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து பச்சை கலர் பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சிக்கலாம். நான் பச்சை கலர் அடிக்கிறேன். ஒரு நாள் காய விட்டாச்சு. அடுத்து நம்ம இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க போகிறோம். க்ரீன் கலர் பெயிண்ட்டு, பச்சை கலரு. சீட்டு மேலே ஏறி நிற்கிற வேலை தான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமாகவே வேலை பாருங்கள். ஒரு மெட்டீரியலாக எடுத்து வந்து மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். பெயிண்ட்டு வந்து க்ரீன் கலர் பிரேக்கர் பட்டர்ஃப்ளை அந்த கலர் தான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். 4 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். வாங்க அடிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டராக நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்கிறதையும் சொல்லுங்கள். பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. நம்ம ஒரு கோட்டு தான் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு மேலே ஒரு கோட்டு அடிக்கலாம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி பார்த்தவங்களுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.